ஆடி மாதத்தில் 15வது நாள் 15வது கோவிலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய கோவில் கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரமில் இருக்கக்கூடிய ரத்தின விநாயகர் கோவிலுக்கு தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த கோவிலோட சிறப்பம்சங்கள்லாம் என்னென்னங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம போடக்கூடிய கோவில் வீடியோக்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களோட சப்போர்ட்னால தான் நான் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ கோவிலோட லொக்கேஷன் பார்த்தலாம். கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரமில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டே கோவில் வந்து இருக்குது. அன்னபூர்ணா ஹோட்டலுக்கே இந்த கோவிலை தான் லேண்ட்மார்க்காக சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது ஒன்று லேண்ட்மார்க் சொல்லி தானே ஆகணும். அதனால இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக திருமணம் வந்து நடக்குங்க. அதுக்கப்புறமா 2 வீலர் 4 வீலர் இந்த மாதிரி வண்டி வாகனங்களுக்கு பூஜை போடுறது வந்து இங்கே ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் எப்பயுமே இந்த கோயிலில் கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம போன டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல. கடவுள் பிஸியாக இருக்கிற டைமில் போனோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவர் கூட நம்ம வந்து பகிர முடியாது இல்லையா. அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைதியான சூழலில் நம்ம கோவிலுக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் அமைதியாக இருந்து அவர்கிட்ட நம்மளோட குறைகளெல்லாம் வந்து வச்சுட்டு வந்துடலாம். அப்படி தான் நான் இன்றைக்கி போய் அமைதியாக என்னோடய குறைகளெல்லாம் வச்சுட்டு இந்த வீடியோவும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க இந்த கோவிலுக்கு போனதில். அவ்வளோ சந்தோஷம். அதுவும் கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரமில் ஒரு அமைதியான சூழலில் இந்த கோவிலில் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பேஜை ஃபாலோ பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபாலோ கொடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு கோவில் வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்.